ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி புது வருஷம் பிறந்தாச்சு. நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க, அக்கா புது வருஷத்துக்கு உங்களோட ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு, உறுதிமொழி ஏதாச்சும் எடுத்திருக்கீங்களா, சேலஞ்ச் வச்சுருக்கீங்களா அப்படின்னு. இந்த கமெண்ட் பார்க்கும்போது எனக்கே சொல்லலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. பெரிய அளவுலலாம் நான் எந்த ஒரு உறுதிமொழியுமே எடுக்கலை, ஏன்னா எடுத்தால் நான் ஃபாலோ பண்ணுறேன்னா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் எடுத்த மனசில் நினச்சிருக்க ஒரே ஒரு விஷயம், எனக்கு பிடிக்காத விஷயங்களை யாராச்சும் பண்ணினாங்க அப்படின்னா அப்படி மூக்குக்கு நுண்ணியில் தாங்க கோபம் இருக்கும். அந்த கோவத்தை சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா நீ கோவத்தை மட்டும் குறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் கேட்டபாடே இல்லை. சரி, வயசும் நமக்கு ஏறிக்கிட்டே போகுது, இனி நம்ம வாழ்க்கையில் திருந்துற மாதிரியே இல்லை, எவ்வளோ நாள் வாழ்வோம் அப்படின்லாம் தெரியாது. அதனால் அந்த வாழக்கூடிய கொஞ்ச நாளில் நம்மக்கிட்ட இருக்க தப்பை கொஞ்சமாவது திருத்திட்டு நல்ல பிள்ளையாக வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி இந்த புது வருஷத்துலேருந்தே எதுக்கெடுத்தாலும் டக்குன்னு படக்கூடிய கோவத்தை ஒரு 50% குறைக்கலான் இருக்கேன். அப்படின்னா 50% குறைச்சி கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டேன்னு வைங்களாம், திருப்பி அடுத்த வருஷம் பிறந்த உடனே மீதி இருக்கக்கூடிய 50% கோவத்தை குறைக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஏன்னா எந்த விஷயத்தையுமே டக்குன்னு நம்மளால் நிறுத்த முடியாது. ஆனால் படிப்படியாக குறைக்கலாம் பார்த்திங்களா. எனக்கு இந்த வருஷம் இந்த ஒரு கோல் மட்டும் இருக்குது, அவ்வளோதான். இதுதான் என்னோடய உறுதிமொழி. அப்புறம் புது வருஷத்தில் உங்களோட ஆசை என்னன்னு கேட்டிருந்தீங்க. ஆசை என்ன ஆசை, நம்ம இது வரைக்கும் ஏதாச்சும் அனுபவிக்கலை அப்படின்னா நான் மட்டும் இல்லை, எல்லாருமே எல்லாமே அனுபவிக்கணும். கஷ்டப்படுறவங்க கண்டிப்பாக புது வருஷத்தில் சொந்தமாக வீடு வாங்கணும். இது வரைக்குமே நகை போட்டு அனுபவம் பார்க்காதவங்க புது வருஷத்துலையாவது ஒரு அரை பவுன் 1 பவுன் தங்கம் வாங்கி அவங்க முகத்துலேயும் சந்தோஷத்தை பார்க்கணும். இது என்னோடய ஆசை. எல்லாருக்குமே கடவுள் எல்லாமே கொடுத்தா எல்லாருமே மற்றவங்கள பார்த்து பொறாமப்பட மாட்டோம் பார்த்தீங்களா. அந்த ஒரு லைஃப் தான் வேணும். ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு உலகம் இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும். எனக்கு அப்படி ஒரு உலகம் இருக்குன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். சரி, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதே பாசிட்டிவ் வைபோட ஒரு பாசிட்டிவாக ஒரு 6-7 பாயிண்ட்டை சொல்கிறேன். நீங்கள் இந்த புது வருஷத்துலேருந்தே நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள், சரியா. நமக்காக தான், லேடிஸ்க்காக தான் இந்த 5 டிப்ஸும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் மட்டும் போட்டுட்டு பார்க்குறீங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோடய ஐடியா என்னென்னா, நிறைய பேர் மாத சம்பளம் வாங்குறதா இருந்தாலும் சரி தான், இல்லை வார சம்பளம் வாங்குறதா இருந்தாலும் சரி தான், ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா எனக்கு வீட்டுக்கு இவ்வளோ ஆகுது, எனக்கு இவ்வளோ ரூபாய் ஆகுது அப்படி சொல்லி புலம்புறீங்க. நான் இதுக்கு ஒரே ஒரு ஐடியா சொல்லித்தரேன். நீங்கள் ஒரு மாதத்துக்கு நீங்கள் பட்ஜெட் எழுத வேண்டாம், குட்டியாக ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு வாரத்துக்கு ஒரு 7 நாளைக்கு நான் இவ்வளோ ரூபாயில் தான் இந்த வாரத்தை ஓட்டுவேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கோல் ஒன்று செட் பண்ணி வச்சுக்கோங்க. காய்கறியாக இருந்தாலும் சரி தான், மீன் சிக்கன் எதுனாலுமே நம்ம என்ன செலவு பண்ணாலும் ஒரு 1000 ரூபாய் கையில் எடுத்து வச்சுட்டு இதுக்குள்ளே நான் அந்த 7 நாளும் முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னு வைங்களாம். அது அந்த நோட்டில் நீங்கள் எழுதியிருந்தால் மட்டும் நீங்கள் அனாவசிய செலவு எப்பெல்லாம் பண்ணுறீங்களோ அப்போ நம்ம மண்டை நம்மளை தட்டி விடும். நம்ம நோட்டில் எழுதியிருக்கோம் அத்தியாவசிய செலவு மட்டும் பண்ணணும், அனாவசிய செலவை தவிர்த்திடணும் அப்படின்னு. இந்த பழக்கத்தை முதல்ல ஒரு நோட் எடுத்து எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம கஷ்டத்தை பார்க்காம நமக்கு தான் நல்லது, இது ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னு நினச்சி நம்ம எழுதிட்டோன்னு வைங்களாம். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நார்மலாக நம்ம வீட்டில் ஒரு வாரத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணமோ அதை விடையும் ரொம்ப கம்மியான செலவில் நம்ம கை அப்படியே சுருங்கி போய் இருக்கும். வீசி செலவு பண்ண கை அப்படியே சிக்கனத்துக்குள்ளே சுருங்கி போய் அப்படியே அடங்கி போய் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ அங்கே புதுசாக என்ன பழக்கம் வந்திருக்கும், சேமிக்கும் பழக்கம் வந்திருக்கும். ஏன்னா நம்ம அனாவசிய செலவு பண்ணலாம். 1000 ரூபாய் ஒரு வாரத்துக்கு செலவு பண்ணணும் அப்படின்னா, முன்னாடி நார்மலாக இருக்கும்போது 2000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கோன்னு வைங்க. அப்போ இப்போ பாருங்கள், 2000 ரூபாய் செலவு பண்ண இடத்துலேருந்து 1000 ரூபாய் செலவு பண்ணால் 1000 ரூபாய் நமக்கு ஒரு சேவிங்ஸுக்கு உதவுது பார்த்தீங்களா. அதனால தான் சொல்கிறது, இந்த ஒரு வாரத்துக்கு நம்ம புருஷனோட சம்பளத்துலேருந்து இவ்வளோ ரூபாயில் நம்ம இந்த 7 நாள் ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு புது டாஸ்க்கை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பரான ட்ரிக்கு தான், சரியா. நான் இதை 3 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால தான் இந்த ட்ரிக் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன்.
2வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இப்போ எல்லாருமே ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு விட்டுட்டு ஃபுல்லாக மொபைலுக்குள்ளேயே முங்கி கிடக்கிறோம். அந்த பழக்கத்தை வந்து நம்ம விடணும். இப்போ நீங்கள் கேட்பீங்க, நீங்களே ஃபுல்லாக மொபைலில் தானே இருக்கீங்கன்னு. நான் ஏதாச்சும் கண்டென்ட் வந்து வீடியோவுக்கு வந்து ஷூட் பண்ணணும், ஏதாச்சும் வீடியோ எடுக்கணும், வீடியோவில் எனக்கு ஏதாவது கண்டென்ட் தேவைன்னா நான் பார்ப்பேன், ஏதாச்சும் சமையல் வீடியோ வேணுன்னா பார்ப்பேன், அவ்வளோதான். மற்றபடி ஃபுல்லாக ஆன்லைனுக்குள்ளேயே முங்கி கிடக்கிறது அப்படியெல்லாம் இல்லை. ஒரு சில பேர் வந்து என்ன ரீசனுக்காக பார்ப்பாங்க அப்படின்னா, இப்படி தான் ஒரு சமையல் வீடியோ பார்த்தோம், பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் சம்மந்தமாக ஏதாச்சும் பாட சம்மந்தமாக மொபைல் எடுத்தோம் அப்படின்னா அது பிரச்சனை இல்லை, நம்மளோட நல்ல தேவைக்காக தான் நம்ம மொபைலை வந்து யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஒரு சில பேர் என்ன, இப்போ டிவியில் ஒரு சீரியல் போடுறாங்க, அந்த சீரியலில் வரக்கூடிய ஹீரோ ஹீரோயினை இப்போ நமக்கு பிடிக்குதுன்னு வைங்களாம், டிவியில் தான் பார்த்தாச்சுலாம் திருப்பி திருப்பி அதை மொபைல்லையும் எதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ அதை பார்க்குறதுனால நமக்கு என்ன பலன், என்ன யூசஸ்? அவங்க சீரியலில் நடிக்கிறாங்க, சரி எல்லாருக்குமே சீரியல் பார்க்க ஆசை இருக்கும், ஒரு டைம் பார்த்தாச்சு விட்டாச்சு. மறுபடி மொபைலில் நெட்டை வேஸ்ட் பண்ணி அதே சீரியலை நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து ₹1 பிரயோஜனம் இருக்கா? கிடையாது. அதனால் இந்த புது வருஷத்துலேருந்தே மொபைல் வந்து நம்ம ரொம்ப மொபைலுக்கு வந்து அடிக்ட் ஆகி இருக்கோம், மொபைலுக்குள்ளே முங்கி கிடக்கிறோம் அப்படின்னா அதை எப்படியாச்சும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு கோல் ஒன்று வைங்க. நம்ம வந்து என்ன ரீசனுக்காக, என்ன காரணத்துக்காக நம்ம வந்து இந்த மொபைலை கையில் எடுக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியும். அது நல்ல பர்பஸ்க்காகவையா இல்லை கெட்டதுக்காகையா அப்படின்னு நம்ம மனசாட்சிக்கு தான் தெரியும். அதை வந்து நம்ம ஒரு நோட்டில், நான் இந்த ரீசனுக்காக இன்றைக்கி இவ்வளோ மணி நேரம் மொபைல் எடுத்து யூஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் ஒரு வாரம் எழுதி பாருங்கள். அது அந்த ஒரு வாரம் கழித்து நமக்கு எழுதுறதுக்கே கஷ்டமாயிரும். அந்த எழுதுறதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம இந்த விஷயத்துக்காகவே இவ்வளோ நாள் இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணி அந்த மொபைலுக்குள்ளே இருந்திருக்கோம் அப்படின்னு. ஒரு நார்மலான ஒரு மொபைல் தான், அதுக்குள்ளே நம்ம முங்கி போய் கிடக்கிறனால வீடு பெருக்கிருக்க மாட்டோம், பாத்திரம் தேய்ச்சிருக்க மாட்டோம், துணி துவைச்சிருக்க மாட்டோம். ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர நேரத்தில் எல்லாம் அறக்க பறக்க செஞ்சுக்கிட்டு புருஷங்கிட்டையும் ஏச்சு வாங்கிட்டு இருப்போம். இது உண்மை பார்த்தீங்களா? நிறைய பேர் அவங்க வீட்டில் அப்படி தான் இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த பழக்கத்தை மாற்றிக்கோங்க. முக்கியமாக இல்லை எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை பேசுகிறதுக்கு, பகல் ஃபுல்லாக நான் ஒத்தையிலே தான் இருக்கேன், அதனால தான் வீடியோ பார்க்குறேன், மொபைல் எடுத்து யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க, நான் ரொம்ப தனியாகவே இருக்கிறேன், தனிமையில் இருக்கிறேன்னு சொல்கிறவங்க, அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சீரியல் எல்லாம் இந்த ஏதாச்சும் படங்களுக்கு அடிக்ட் ஆகி ஃபுல்லாக மொபைலே நோண்டி அதையே பார்த்துட்ருக்கவங்க, இவங்க எல்லாருக்குமே நான் சொன்ன ஐடியா புரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்களும் அதில் ஒருத்தராக இருந்தால் மறக்காமல் என்ன ரீசனுக்காக எவ்வளோ மணி நேரம் ஒரு நாளைக்கு மொபைலுக்குள்ளே வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நோட் எடுத்துகிட்டு உங்களோட தப்பை திருத்திக்கோங்க, சரியா? 3வது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த மொபைல்லேருந்து வெளியில் நீங்கள் வரணுன்னா வீட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைங்க. நம்ம வீடு பெரிய வீடோ குட்டி வீடோ அதெல்லாம் கிடையாது, இருக்கிறதுக்கு ஒத்த ரூமாக இருந்தாலும் கடவுள் தந்தது நமக்கு பெரிய பங்களா தான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஒத்த ரூமையே நம்ம எவ்வளோ நீட்டாக வைக்கலாம். எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்கிறது, துணிகளை மடித்து வைக்கிறது, எச்சி பாத்திரங்கள் இல்லாமல் அந்த வீட்டை நீட்டாக்கி வைக்கிறது, இப்படி ஒரு செயலில் நம்ம ஈடுபடும் போது கண்டிப்பாக நமக்கு வந்து மொபைலோட எண்ணமே வராது. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நமக்கு மொபைல் எந்தளவு நம்ம அடிக்டாகவே உள்ளே கிடக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, சொந்தக்காரவங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, அதாவது அவங்கக்கிட்ட ரொம்ப நேரம் நம்ம பேசுகிற மாதிரி ஃபீல் பண்ணோம் அப்படின்னா அதை அப்படியே மெதுவாக ஒதுக்கிடுங்க. பேசணும், ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் பேசினோமா விட்டுறணும், அதுவும் ஜாலியாக பேசணும், சரியா? ஒருத்தவங்களை புதுசாக பார்த்த உடனே, இப்போ நம்ம தெருவில் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, புதுசாக பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னா அவங்கள இன்றைக்கி தான் பார்த்துருக்கோம் அப்படின்னா இன்றைக்கே அவங்கக்கிட்ட பார்த்து பேசி சிரித்து நம்மளோட எல்லா கதையுமே அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. டக்குன்னு அவங்கக்கிட்ட மொபைல் நம்பர் வாங்கக்கூடாது. ஒரு 6 மாதம் 1 வருஷம் அந்த ஆள் எப்படி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் அவங்கள வந்து நம்மளோட நட்பு வட்டாரத்தில் சேர்த்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு எடுக்கணும். எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து சொல்லுவாங்க, உடனே யார் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுறாங்களோ அது வந்து டக்குன்னு ஈஸியாக பிரிஞ்சு போயிடும், நிதானமாக வரக்கூடியது என்றைக்குமே நிலச்சி இருக்கும். இது வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு பொருந்தும், சரியா? ஏன்னா நம்ம வந்து உடனே அவங்கக்கிட்ட பேசுகிறதுனால நம்ம மனசில் இருக்க எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துருவோம். அதுவே அவங்களுக்கும் நம்மளுக்கும் இடப்பட்ட நாளில் ஒரு முகமுறிவு மாதிரி வந்துடும்.
இல்லை, எனக்கு வீட்டில் ஒத்தையிலே இருக்கேன். நான் பக்கத்து வீட்டுக்காரவங்க கிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியாது. என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரை ஃபோனில் பேசாமல் இருக்க முடியாது அப்படின்னு உங்கள் மண்டை வந்து அதுக்குள்ளேயே போய் முங்கி கிடந்துச்சு அப்படின்னா, அதை விட்டு வெளியில் வரேன்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம். உங்கள் புருஷனை வேலைக்கு விட்டுட்டு 1 மணி நேரம் கிரவுண்ட் இருந்துன்னா அதில் நடந்துக்கோங்க. மறுபடி என்னென்ன எக்ஸசைஸ்லாம் உண்டோ அது பண்ணிக்கோங்க. நல்ல பாட்டு கேளுங்க. சன் மியூசிக்கில் எல்லாச்சும் நல்ல மெலடி சாங்கை தட்டி விட்டுட்டு வீட்டு வேலைகளை பாருங்கள். நம்ம வீட்டிலேயே செய்கிறதுக்கு 1000 வேலை இருக்கும்போது நமக்கு எதுக்கு அடுத்தவங்க கிட்ட தேவையில்லாத கதை பேசுகிறது. வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இந்த ஆள்கிட்ட பேசினா நம்மளோட கதை வந்து வெளியில் யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும் அவங்கக்கிட்ட நீங்கள் பேசலாம். சரியா? அதுக்காக ஒரேடியாக எல்லாரையுமே வெறுத்து இருக்கக்கூடாது. யார் யார் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பேசினோம் அப்படின்னா நம்மளோட எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம என்ன தான் ஃபோனுக்குள்ளே முங்கி கிடந்தாலும், என்ன தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி பேசி அந்த பேச்சுக்குள்ளே மயங்கி கிடந்தாலும், நேரத்துக்கு சாப்பிட்றணும். நேரத்துக்கு தண்ணி நல்லா குடிங்க. தண்ணி குடித்து நம்ம உடம்பு வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து மற்றவங்கக்கிட்ட பேசுகிறதுல நம்மளோட உடல் உறுப்புகள் உள்ளே சோர்வடைஞ்சு போய் இருக்கும். அது நமக்கு வெளியே பார்க்க தெரியாது. ஒரு 40 வயசு தாண்டினோடனே நமக்கு ஒவ்வொன்றா செயல் இழக்க ஆரம்பிக்கும்போது நம்ம வந்து ஐயோ சின்ன வயசுலேயே தண்ணி குடிக்கலையே, இப்போ வந்து எல்லா ரூபாயும் ஆஸ்பத்திரியில் அள்ளி போடுறோமே அப்படின்னு அழுவோம். புது வருஷத்துலேருந்தே கரெக்டான நேரத்துக்கு தண்ணி குடிங்க, சாப்பிட்டுங்க, நிம்மதியாக கரெக்டான நேரத்துக்கு தூங்கி முழிங்க. சரியா? இதுதான் இந்த பழக்கங்களை வந்து நானுமே ஃபாலோ பண்ண போகிறேன். புது வருஷத்துலேருந்தே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாருமே எப்போவுமே ஹாப்பியாக இருங்க, பொறாமப்படாதீங்க, நல்ல பிள்ளைலாம் வாழ்ந்துட்டு போகலாம். சரியா? பாய். நாளைக்கு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.